ஓடு இருக்குது, ஆம்லெட்ல என்னென்னமோ இருக்குது. உப்பே இல்ல. ப்ராப்பரா உடைச்சு கூட போடல போல, ஓடெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. உப்பு தனியா எடுத்து போடணுமா? இது என்ன கல்ச்சர்னு தெரியும். ஆவரேஜ் நம்ம ஊர் ரோட்டு கடை கூட சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்ல போய் அது இந்த பாகுபலியில் சொல்லுவாள்ல கட்டப்பா, இதுவரை என் வாழ்நாளில் ஒன்றே இல்லை. இந்த பூமி மேலே இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தும் எங்கேயும் எப்போதும் என்னாலும் இதை நான் சுவைத்ததில்லை. இவைகளை பிடித்து உப்பு காரம் போட்டு தட்டி அளவான தீயின் மீது மெதுவாக வறுத்தெடுத்து தின்றார். ஆஹா, சொர்க்கம். சூப்பர் தான். வரீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஒரே ஸ்ட்ரெச்சா ஒரே நாள் காலையில் வந்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் பார்த்துட்டு சாண்ட் பீச்சு, ராக் பீச்சு, இந்த மாதிரி ஒரு 4-5 பீச் இருக்குது. அது பேர் போட்டிருக்காங்க, ஆனால் ஒரே பீச் தான். அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிதி கொடுக்கணும். இங்கே பாரு, தூணெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. மணியா எப்படி இருக்கு? ஓகே, பசிங் சாப்பிடலாம். சுமாரா இருக்கு, ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. நம்ம ஊர் ஹோட்டல்ல ஏதோ நல்லா இருக்கும், நார்மலான ஹோட்டல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட் சொல்லுங்க. ஒரு மாதிரி உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க. நார்மல் ஹோட்டல்ல கூட ஒரு ஆம்லெட் சூப்பரா இருக்கும். அந்த ஓடு இருக்குது, ஆம்லெட்ல என்னென்னமோ இருக்குது. உப்பே இல்ல. ப்ராப்பரா உடைச்சு கூட போடல போல, ஓடெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. உப்பு தனியா எடுத்து போடணுமா? இது என்ன கல்ச்சர்னு தெரியும். உப்பு இல்லாம சப்புன்னு இருக்கு. இந்தா சால்ட் போட்டுக்கோ. மா, ஆம்லெட்டும் உப்பு உரப்பு இல்லாம இருக்குமா? இந்தா பெப்பர் போட்டுக்கோ. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதுவுமே நல்லா இல்ல, எல்லாமே மோசம் தான். ஆவரேஜ் நம்ம ஊர் ரோட்டு கடை கூட சூப்பரா இருக்கும். நீங்க மஸ்ட் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்னு சொல்லி வராதீங்க. இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் கட் பண்ணிருக்கேன். மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, ஆமா, இதனால இவங்க நமக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் பரவாயில்ல. we don't want your food. ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க. மணி ப்ரோ சர்வீஸ் ஓகே தான். மணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பசிக்கு சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுவும் இவ்வளவு தூரம் நடந்து வந்தாலும் சாப்பிட முடியாதுல்ல. அவ்வளவு பசியில இருந்து உள்ள போக மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டம் இருக்கு. அத விட சூப்பரா இருக்குல்ல. ஆமா, சாம்பாரோட ஆசை கொண்டு வாங்கினா அது இங்க கல்லு மாதிரி ஊறவே இல்லை. சாம்பார்ல பேர்ல மஞ்சள் தண்ணி, சும்மா ஏதோ பூரி மசாலா சொல்லி சொன்னாங்க. பிள்ளைக்கு வேகவே இல்ல. மசால் கெட்டியா இருந்தது கூட நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஆனா பூரி கெட்டியா இருந்தது ரொம்ப, அது மன உளைச்சல் காஞ்சி போயிருக்கு. இவ்வளவு கூட்டத்துல ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கலாம், அதுவும் இல்ல. ஆனா கூட்டம் தான் குறையாம வந்துட்டே இருக்கு. அது என்னன்னா ரீல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நல்ல சாப்பாடு மட்டும் ட்ரெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதனால உங்களுக்கும் தான் கெட்ட பேரு, எங்களுக்கு மட்டும் இல்லை. நாங்க வந்து சாப்பிட்டு திருப்தி அடிக்கலைன்னா நாங்க ஒரு ரிவ்யூ போடுறோம்ல, அதனால அந்த ஃபுட் பிளாகருக்கும் சேர்ந்துதான் கெட்ட பேரு. 25 ரூபாய் வாங்குறீங்க, அதுக்கு பெருமானம் உள்ள சாப்பாடு கொடுக்குற தொழில் தர்மம் வேணாம். காசுக்காக பண்ற மாதிரி தான் கஷ்ட முடியும். ஒரு காசு பண்ணிட்டோம். இப்ப அதான் எங்க ஆத்தாங்க கொட்டிட்டோம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. விளாகர் யாரா இருந்தீங்க, எடுத்து போறீங்க, நல்ல ஃபுட் நல்ல கண்டென்ட் கொடுங்க. இல்ல உங்களுக்கு அந்த உண்மையான அந்த ஃபுட் பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லி சொல்லுங்க. பிரமாதமா இருக்கு, நான் சாப்பிட்டதுல இதுதான், அப்படிலாம் வேணாம். கஷ்டப்பட்டு 1.5 கிலோ நடந்து வந்தோம். 1.5 கிலோ நடந்தே வந்த பீச்ல நினைச்சிட்டு வண்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நிறைய பேர் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் தான் சொல்றீங்க. அங்கங்க நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு டவுன் ஹால் மாதிரி கடையெல்லாம் பூட்டி இருக்கா, இருந்தாலும் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு.
நிறுத்திக்கலாம். நோ பார்க்கிங் எதுவுமே கிடையாது, எங்கே வேணால் நிறுத்திக்கலாம். இந்த பக்கம் நிறுத்திக்கலாம். அதை பீச் சைட்னா மட்டும் நிறுத்துறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேப்லாம் நிறுத்திக்கங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பப்ளிக்குன்னு சொல்லி தனியாக காரு ஃபெசிலிட்டிலாம் ஒன்றும் வைக்கல. இப்போ மணி டிஸ்குள்ள போகிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடந்து வரும்போது கீழே பள்ளம் மைக் கட் வந்திருக்கோம். ஆமா சரி, ஓகே, கார் கிட்ட போயிட்டு. ஆமா, அடுத்து எந்த ஸ்பாட்னு சொல்லி முடிவு நான் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா சடார்னு கிளம்பி வந்தோம். ஆமா, முடிவு பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் வரோம். பாய். ஸ்கேனர் இருக்குங்களா? போகிறது 1 hour 500 ஸ்லாட். சும்மா யாரோ ஒருத்தர் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. அது என்னென்ன அக்ரிமெண்ட் என்னன்னா, எதாவது ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு சொல்லி வெங்கடேஷ் கையெழுத்து போட்டிருக்கேன். நிர்வாகம் பொறுப்பு இல்லை, ஆனால் வெங்கடேஷ் உயிருக்கு தான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை, அதை சொல்லி தெரியல. ஸோ மேங்க்ரோவ் போட்டிங் போக போகிறேன். 4 கிலோமீட்டராமா, 4 பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். ஆமாம், ஜங்கிள் ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டாக போனால் அங்கே போயிட்டு போய் காட்டுறேன்.